அந்த வீடியோவில் துப்புரவு பணியாளர்களுக்கே வந்து ஆபத்து விளைவிக்கிற விதத்தில் அவர் பேசியிருக்கிறதா அவர் வீடு வந்து இன்னைக்கு சூறையாடப்பட்டிருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? விசாரணையின் போதுதான் உண்மை நிலைமை என்னன்னு தெரிய வரும். காவல்துறை பாராபட்சமற்ற விசாரணை செய்யணும். சவுக்கு சங்கருக்கு எனக்கு மாறுபட்ட கருத்துக்கள் எக்கச்சக்கம் உண்டு. உப்புலகின் சூப்பர் ஸ்டார்னு மனப்பூர்வமான சவுக்கு சங்கரை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். அந்த அளவுக்கு அவருக்கு வீஸ் இருக்குது. அவர் சசிகலா விவகாரத்தில் ரவீந்திரன் துரைசாமி வென்றான்னு மனம் புழுங்கி வெதும்பி நின்ன போது யூ ஆர் கிரேட்னு சொன்ன ஒரு தம்பிங்கிறதுல எனக்கு மரியாதை உண்டு. சீமான் இன்னைக்கும் சவுக்கு சங்கர் பாதிக்கப்பட்டதுக்கு உடனே கண்டனம் தெரிவிப்பார்னு உறுதியா நம்புறேன். கடுமையான கண்டனம் தெரிவிப்பாரு. ஆனா சவுக்கு சங்கர் நியாயமா நடக்கல. சீமானுக்கு வளர்ச்சியை தடுக்கிறதுக்கும் சவுக்கு சங்கர் பேசுவாரு. சீமான் எடப்பாடி பின்னாடி போகணுங்கிற மாதிரி கருத்துருவாக்கம் பண்ணுவாரு. பட் நான் மனப்பூர்வமா சொல்றேன், இந்த நேரத்தில் சீமான் கடுமையான ஒரு கண்டனத்தை சவுக்கு சங்கருக்காக பண்ணியிருக்கிறாரு. நானும் ஜனநாயகத்தில் வன்முறையை கண்டிக்கிறேன். போக போக தெரியும், இந்த பூவின் வாசம் தெரியும். எடப்பாடியை நம்பி செங்கோட்டையன் காசுக்கு பிரயோஜனம் இல்லை. எடப்பாடி லீடரான்னு சொல்லி சீஃப் மினிஸ்டர் சொல்லி செங்கோட்டையன் நிற்பாருன்னு எனக்கு தோணல. செங்கோட்டையனே சிஎம்மா வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் கூட வரலாம். ஸ்லோ அண்ட் ஸ்டடி தெளிவா நிற்கக்கூடிய செங்கோட்டையன் எடப்பாடி தான் அடுத்த முதல்வர்னு சொல்லலையே. இப்போ தமிழ் சினிமால இயக்குனரா இருக்கக்கூடிய கோபி நயினார் அவர் வந்து திருமாவளவனுக்கு எதிரான சில ஆடியோக்கள் எல்லாம் பேசினது வந்து வெளியே வந்திருக்கு. அதை நம்ம பார்த்துருப்போம். அந்த ஆடியோ குறித்து பார்க்கும் பொழுது விசிகா மீதான ஒரு தவறான பிம்பம் பரப்பப்படுதா அப்படின்ற ஒரு கேள்வி வருதே சார். வன்னியர் பறையர் போன்ற பெரிய சமூகங்கள் மத்தியில நிறைய தலைவர்கள் இருப்பாங்க. மாறுபட்ட கருத்துக்கள் வரத்தான் செய்யும். இப்போ திமுக ஆட்சியில நடக்கக்கூடிய அந்த துப்புரவு பணியாளர்களுக்கான அந்த ஒரு விஷயத்துல ஊழல் நடந்ததா சொல்லி ஊடகவியலாளர் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோவில் துப்புரவு பணியாளர்களுக்கே வந்து ஆபத்து விளைவிக்கிற விதத்தில் அவர் பேசியிருக்கிறதா அவர் வீடு வந்து இன்னைக்கு சூறையாடப்பட்டிருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? விசாரணையின் போதுதான் உண்மை நிலைமை என்னன்னு தெரிய வரும். காவல்துறை பாராபட்சமற்ற விசாரணை செய்யணும். வன்முறை ஜனநாயகத்தில் வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. சவுக்கு சங்கர் வீடு தாக்கப்பட்டதுக்கு வன்மையாக கண்டிக்கிறேன். சவுக்கு சங்கருக்கு எனக்கு மாறுபட்ட கருத்துக்கள் எக்கச்சக்கம் உண்டு. உப்புலகின் சூப்பர் ஸ்டார்னு மனப்பூர்வமான சவுக்கு சங்கரை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். அந்த அளவுக்கு அவருக்கு வீஸ் இருக்குது. தென் அவர் சசிகலா விவகாரத்தில் ரவீந்திரன் துரைசாமி வென்றான்னு மனம் புழுங்கி வெதும்பி நின்ன போது யூ ஆர் கிரேட்னு சொன்ன ஒரு தம்பிங்கிறதுல எனக்கு மரியாதை உண்டு. அதே வேளையில் அவர் 2024 அவர் வந்து 20 சீட்டுக்கு காங்கிரஸ் அதிமுக வரும்னு சொன்னார். நான் ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட் போக மாட்டாங்கன்னு சொன்னேன். 4 சீட்டுக்கு விடுதலை சிறுத்தைகள் அதிமுக வரும்னு சொன்னார். இது பொருந்தா கூட்டணியாக போயிரும்னு சொன்னேன். கமல்ஹாசன் 5 சீட்டுக்கு அதிமுக வரும்னு சொன்னார். அவங்க திமுக அணியில் தான் இருப்பாருன்னு சொன்னாங்க. இப்பொழுதும் நான் வந்து அவர் கருத்துக்கு மாறுபட்ட கருத்தை தான் பேசிட்டு இருக்கிறேன். எனக்கு அவருக்கும் மாறுபட்ட கருத்துக்கள் உண்டு. என்றாலும் அரசியல் பொது வாழ்க்கையில் வன்முறை ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. வன்முறையாளர்கள் மீது அரசு வந்து உடனடியான நடவடிக்கை எடுத்து சட்டத்தின் முன் அவங்களை நிறுத்தி தண்டனை பெற்றுக் கொடுக்கணுங்கிறத என்னோட பார்வையா இருக்குது. வன்முறை கண்டிக்கத்தக்கது. ஒரு இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியை கலந்துகிட்டதுக்கே வந்து தவேக தலைவர் விஜய் அவர்கள் மீதான பல விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி பல மாநிலங்களில் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம் அறிவிச்சிருக்காங்க. அது குறித்து உங்களுடைய பார்வை? வேலைக்காகாதுங்க. அவங்க நீங்க என்னதான் சிஏ எதிர்ப்புன்னு அறிக்கை விட்டாலும் இப்ப இஃப்தார் நோன்பு திறந்தாலும் அவங்க ஓட்டு பாஜகவுக்கு எதிராக, RSSக்கு எதிராக, திமுக காங்கிரஸுக்கு தான் போகும். அது விஜய்க்கும் வேஸ்ட் தான், சீமானுக்கும் வேஸ்ட் தான். சீமான் அதை தெரிகிறாரு. முஸ்லீம் சிறை கைதிகள் விடுதலைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுவாரா விஜய்? சீமான் அதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணார்ல. இஃப்தார் நோன்பு திறக்கிறதுல என்ன இருக்குது? முஸ்லீம் சிறை கைதிகள் விடுதலைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணா அண்ணாமலை அதுக்கு எதிர் வினையாற்றுவாரு. சீமான் அது வந்து ஓட்டு பொறுக்கிறதுக்கும் பாரு. சீமான் அது அல்லாஹ் மீது சத்தியமா எனக்கு ஒரு ஓட்டு வரல, என்னாலும் என் கூட பிறந்தவங்க நான் பண்றாங்கிறாரு. விஜய் அந்த சீரியஸ் மேட்டர் எடுப்பாரா? இஃப்தார் நோன்பு வந்து வளவளா வெண்டக்கா யார் வேணாலும் நடத்தலாம், எந்த ஒருமே இல்லை. பாஜகவும் நடத்துவாங்க, எல்லாரும் நடத்துவாங்க. முஸ்லீம் சிறை கைதிகள் விடுதலைக்கு சீமான் மாதிரி விஜய் பேசுவாரா? அது மேட்டர், அவ்வளவுதான். அப்படி பேசினாலும் ஓட்டு ஒன்றும் வராது. இன்னொன்று சவுக்கு சங்கரை பற்றி ஒன்று சொன்னீங்க. சவுக்கு சங்கர் சீமானை பற்றிய விஷயத்திலும் சீமான் இன்னைக்கும் சவுக்கு சங்கர் பாதிக்கப்பட்டதுக்கு உடனே கண்டனம் தெரிவிப்பார்னு உறுதியா நம்புறேன். கடுமையான கண்டனம் தெரிவிப்பாரு. ஆனா சவுக்கு சங்கர் நியாயமா நடக்கல. சீமான் வந்து எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தினதாட்டு உறுதியா நம்புறாரு. எப்படி கமல்ஹாசனையும் தினகரனையும் பலகீனப்படுத்தி 8% வந்தாரோ அதே மாதிரி விக்கிரவாண்டியில ஈரோடு கிழக்கிலையும் களத்துல நிற்காத எடப்பாடி பழனிசாமியை சீமான் பலகீனப்படுத்தினதாட்டு உறுதியா நம்புறாரு. ஸ்டாலின் வர்சஸ் சீமான் தான் இங்க
அரசியல்னு அவர் நம்புறாரு. எடப்பாடியை நம்பி சீட் கன்வெர்ட் ஆகாது, ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகாது. விக்கிரவாண்டியிலே எடப்பாடிக்கு போராட்டத்தை ஆதரிச்சும் 1% தான் வந்தது. எடப்பாடியை எதிர்த்தடிச்சு 8% வந்ததுன்னு சீமான் உறுதியா நம்புறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்டே சீமானுக்கு வளர்ச்சியை தடுக்கிறதுக்கும் சவுக்கு சங்கர் பேசுவாரு. சீமான் எடப்பாடி பின்னாடி போகணுங்கிற மாதிரி கருத்துருவாக்கம் பண்ணுவாரு. பட் நான் மனப்பூர்வமா சொல்றேன், இந்த நேரத்துல சீமான் கடுமையான ஒரு கண்டனத்தை சவுக்கு சங்கருக்காக பண்ணியிருக்கிறாரு. நானும் ஜனநாயகத்துல வன்முறையை கண்டிக்கிறேன். பட் சவுக்கு சங்கரோட நிலைப்பாட்டில் முழுக்க எதிர்த்து நிற்கிறேன். அரசியல் தலைவர்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவர்கள் மீது விமர்சனம் வைக்கிறதுன்றது அரசியல்ல ஒரு சாதாரணமான விஷயம் தான். ஆனா திரு அண்ணாமலை அவர்கள், பாஜகவின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் வச்சிருக்க விமர்சனம் பார்த்தீங்கன்னா, திரு விஜய் அவர்களை சினிமாவில் இடுப்ப கிள்ளி ஆடுறவர் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இது ரொம்ப கேட்கறதுக்கே காது கூசும் விதத்துல இருக்கு, சரியான விமர்சனம் இல்லை அப்படின்னு சொல்லி. காது ஒன்றும் கூசல, பட் இது தேவையில்லை. ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க தொழில், அது அவருக்கு தொழில். அந்த தொழிலை அவர் செய்யறாரு. அது சிவாஜி செய்தாரு, சரத்குமார் செய்தாரு, கமல்ஹாசன் செய்தாரு, ராஜேந்தர் செய்தாரு, பாக்கியராஜ் செய்தாரு. எல்லாருமே அது செய்த ஒரு தொழில் தான். தொழில் அவர் அதில் செய்துட்டு இருக்காரு. தொழிலுக்குள்ள அதில் போக வேண்டிய அவசியம் இல்லை. பி டீம் ஆஃப் திமுகன்னு சொன்னது கரெக்ட். ஏன்னா திமுகவில் இன்னும் வாரிசே செட்டில் ஆகலை. ஆல்மோஸ்ட் ஸ்டாலினுக்கு அடுத்தபடியா டெப்டி சீஃப் மினிஸ்டரா இருக்கிறாரு. பட் என்னால் கப்ஸ் அண்ட் ஸ்லிப்ஸ், தேர் ஆர் சோ மெனி ஸ்லிப்ஸ். ஒரு பிளஸ்ஸாக தான் இருக்கிறாரு. எதிர்ப்பும் அவருக்கு இல்லை. ஸ்டாலினுக்கு வேல்யூ அடிஷனாக தான் இருக்கிறாரு. அது ஸ்டாலின் இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்கிறாரு. ஒரு 10 வருஷம் ஸ்டாலின் ஆரோக்கியமான அரசியல் பண்ணுவார். ஸ்டாலின் அரசியல் தான் 10 வருஷம் தொடரும். ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவர் இல்லை. 1-1 ஸ்டாலினை தோற்கடிக்கலாம். 57-62 காமராஜ் உயரத்தில் பெரிய அளவில் இருக்காரு. 1-1 எல்லாரையும் சேர்த்து ராஜாஜியும் அண்ணாவும் காமராஜர் தோக்கடிச்ச மாதிரி தான் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும். அதையும் அவர் காமராஜுக்கு தவறுல இருந்து பாடத்தை படிச்சுக்கிட்டு கலைஞரோட புத்திசாலியான அவர் சில வியூகங்களை பண்றாரு. எனிவே திமுக என்னைக்கு சக்சஷன் வருதுங்கிறதே இன்னும் 10 ஆண்டுகளுக்கு மேலதான் ஆகும். அப்ப என்ன நிலைன்னே தெரியாது. ஆனா இவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஏஜெண்டாட்டு, உதயநிதி ஸ்டாலினுக்கு உள்கையாட்டு, உதயநிதி ஸ்டாலினுக்கு பிடி மாட்டு, விஜய் வருஷ உதயநிதினு ஜானாரிக்கசாமியை வச்சு 12 கோடி ரூபாய் செலவழிச்சு ஒரு பட்ஜெட்ல பண்றாரு. அப்ப அவர் திமுக பி டீம் தானே. பி டீம் இல்லாம வேற என்ன? அதிமுக கட்சி பாத்தீங்கன்னா பிரிந்த கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்த்து, அந்த பிரிந்த நிர்வாகிகள் எல்லாம் ஒன்று சேர்த்தாதான் கட்சியோட வெற்றிக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பலராலும் பேசப்படுது. ஆனா சமீபத்துல கூட எடப்பாடியார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓபிஎஸ் அவர்களையும் சசிகலா அவர்களையும் சேர்க்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். நான் தினமா சொல்றேன், வாய்ப்பே இல்லம்மா. அரசியல்ல தங்களோட வெற்றியும் வாய்ப்பு இல்லையா சார்? சொல்றேம்மா, தங்களோட பெரிய பொசிஷன்ல இருந்தவங்கள சின்ன பொசிஷன்ல இருந்தவங்க கட்சியை பிடிச்சா சேர்க்க மாட்டாங்கம்மா. அது இவரே இன்னும் கட்சியை தன்னை ஸ்டெபிலைஸ் பண்ணல, உள்ள வந்துகிட்டு தோத்து போகுதுன்னு வைங்க. அப்போ சசிகலா மீண்டும் தலைவர் ஆகணும்னு இது ஆர் உதயகுமார், செல்லூர் ராஜு, ராஜன் செல்லப்பா, திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன் எல்லாரும் ஆரம்பிப்பான்னு தெரியுமா எடப்பாடிக்கு. அதனால சசிகலாவை சேர்க்க மாட்டாரு, 100% சேர்க்க மாட்டான்னு தாம்மா நான் சொன்னேன். அதே மாதிரி தான் ஓபிஎஸ் நீக்கினால 13% ஓட்டு அடி வாங்கிட்டாரு. என்றாலும் ஓபிஎஸ் ஏன் சேர்க்க மாட்டாருன்னா, சேர்த்தா தோத்து போனா எடப்பாடியை தள்ளிக்கிட்டு ஓபிஎஸ் முன்னிறுத்தி கட்சியை நடத்தணும்னு பண்ணுவாங்க. ஸோ இப்போ கட்சியை கைப்பற்றணும்னு தான் நினைக்கிறாரு. நான் சொன்னேன், அவர் விஜய் கூட்டணிக்கு தான் விரும்பாருன்னாப்புல. விஜய் கூட்டணி விரும்பலாம், நான் மறக்கமா. விஜய்க்கு எதிர்போட்டு இல்லை, விஜய்க்கு எதிர்போட்டு இல்லை. விஜய் ப்ரோ உங்களுக்கு எதிர்போட்டு இல்லை ப்ரோ, உங்களுக்கு எதிர்போட்டு இல்லை, விஜய்க்கு எதிர்போட்டு இல்லை. ஆனா எதிர்போட்டு உள்ள பாமகவை சேர்த்தாதான் அவருக்கு எடப்பாடியில ஜெயிக்க முடியும், எதிர்கட்சி தலைவராக முடியும். முதல்ல பாமகவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாருன்னு அன்னைக்கு ராஜ்யசபா பற்றி பேசின பேச்சிலேயே தேமுதிகவை சின்ன பண்ணவர் ராமதாஸை கண்டு பயப்பட்டதுல நான் சொன்னது கரெக்ட் ஆயிட்டா. அதுக்கு அடுத்தால விஜய் சேர்க்கலாம். விஜயும் இவர் கொடுக்கக்கூடிய சீட்டுக்கு ஒத்துக்கணும். பல நிரூபிக்காத விஜய் பவன் கல்யாண் இன்னைக்கு போட்டு உடைச்சிட்டாருல்ல. ஜானாரிக்கசாமி பவன் கல்யாண் நான் சொன்னது சரின்ட்டாரா? தமிழக ஊடக நண்பர்களே, பவன் கல்யாண் நான் சொன்னது சரின்ட்டாரா? நான் சொன்னதானே சரின்னு பவன் கல்யாணை என்டார்ஸ் பண்ணிட்டு போறாரு. இன்னைக்கு உள்ள விஜய் பலம் நிரூபிக்காதவர். இது பலம் நிரூபிச்சாதான் நீங்க பவன் கல்யாண். ஓகே, இப்ப இந்த எடப்பாடி விஷயத்துக்கு வருவோம். எடப்பாடி பலம் நிரூபிக்காத விஜய ராமதாஸுக்கு அடுத்தபடியா பயன்படுத்திக்கலாம். அது விஜய் விரும்பினா அவங்களுக்குள்ள ஒரு நம்பர்ல 2 பேருக்கும் பொருந்த நம்பர்ல பெயரலாம் எண்ணிக்கையில. பட் முக்கியத்துவம் பாமக தான். எடப்பாடி நம்பர் 2 பொசிஷனுக்கு ஸ்டாலினுக்கு மாற்றுங்கிறதுக்கு தான் அரசியல் பண்றாரு. அவரால் ஆட்சிக்கு வர முடியாதுன்னு நல்லாவே தெரியும். ஆட்சிக்கு வர முடியாதுன்னு நல்லாவே தெரிஞ்ச எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் முயற்சி பண்ணி தோத்துட்டாருன்னா கட்சியும் கையை விட்டு போயிடும். பிடிச்ச கட்சியை விட்டுறக்கூடாதுங்கிறதுனாலதான் அவர் நிற்கிறாரு, விட மாட்டாரு. அதுக்குதான் அவர் அரசியல் பண்றாரு. பாஜகவுடன் அவர் கூட்டணி வர விரும்பல. பாஜகவோட கூட்டணி வந்தா அவர் கட்சி இந்துத்துவால கரைஞ்சிரும்னு அவருக்கு தெரியும். அவரோட ஒரே நோக்கம் பாமக தான். பாமகவை எப்படியாவது 40 சீட்டு கொடுத்து ஒரு ராஜ்யசபா கொடுத்து 26ல கூட்டணி கொண்டு வந்துட்டாருன்னா எடப்பாடியில ஜெயித்துருவாரு, எதிர்கட்சி தலைவர் ஆயிடுவாரு. 24 சீட்டு தாராளமா பாமக மூலமா கிடைச்சிடும்.
இதுதான் அவருக்கு பிரியாரிட்டி, இதுதான் அவருக்கு முழு நோக்கம். தேமுதிகவை தள்ளினதுல இருந்தும் பாமக விஷயத்துல ராஜ்யசபாவுக்கு பதில் சொல்லியிருக்கலாமே, எங்க கூட்டணியிலே அவர் இல்லைன்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கலாமே. சோ பாமகவுக்காக தான் அவர் நிற்கிறார். இப்போ திரு செங்கோட்டையன் அவர்கள் பாத்தீங்கன்னா அதிமுகல ஒரு மூத்த நிர்வாகியா இருந்துட்டு இருக்காரு. அவருக்கும் இந்த எடப்பாடியாருக்கும் ஏற்பட்டிருக்க இந்த மனக்கசப்பு வந்து திரு எடப்பாடி அவர்களுக்கு எந்த மாதிரியான பின்விளைவுகளை ஏற்படுத்தும் சார்? போக போக தெரியும், இந்த பூவின் வாசம் தெரியும். எடப்பாடியை நம்பி செங்கோட்டையனுக்கு நம்ம காசுக்கு பிரயோஜனம் இல்லை. எடப்பாடி லீடரான்னு சொல்லி சீஃப் மினிஸ்டர் சொல்லி செங்கோட்டையன் நிற்பாருன்னு எனக்கு தோணல. செங்கோட்டையனே சிஎம்மா வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் கூட வரலாம். ஸ்லோ அண்ட் ஸ்டடி தெளிவா நிற்கக்கூடிய செங்கோட்டையன் எடப்பாடி தான் அடுத்த முதல்வர்னு சொல்லலையே, பொதுச் செயலாளர்னு சொல்றாரு, அடுத்த முதல்வர்னு சொல்லலையே. அங்கதான் சூட்சுமா இருக்கு. செங்கோட்டை அதை சொல்ல மாட்டாரு. தன்னுடைய இவ்வளவு ஆண்ட அனுபவத்தையும் பொறுமையும் எல்லாம் சேர்த்து எடப்பாடியை வீழ்த்தி பெரிய அளவுக்கு வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் உண்டு. மேலும் எடப்பாடியை வந்து பலரும் சிஎம் கேண்டிடேட்டா ஏத்துக்க மாட்டாங்க. செங்கோட்டையனுக்கு அக்செப்டபிலிட்டி வந்து எடப்பாடியோட பெட்டரா இருக்கும். எடப்பாடி, சசிகலா, தினகரன், பன்னீர் இந்த எதிர்ப்பும் எடப்பாடிக்கு பெருசா இருக்கும். எங்களை போன்றவங்களோட எதிர்ப்பு வந்து எடப்பாடியை வாட்டுன்னு வாட்டுது. நாங்க விடமாட்டோம். எவ்வளவுக்குள்ள அவரை புல் டவுன் பண்ணியிருக்குங்கிறதெல்லாம் அவருக்கே தெரியும். முதன் பழனிசாமிக்கும் தெரியும். ஐயர நாடார என்ன செய்ய முடியும்னு கேட்டவர் அதற்கான பாடத்தை படிச்சுட்டு இருக்காரு. அரசியல் ரீதியா தனிப்பட்ட விரோதம் இல்லை. எடப்பாடி பழனிசாமியை கவுண்டர் பண்ணான்னு சொன்னோம் நான் தான். எதிர் எடப்பாடியார் எலெக்ஷன் சொன்னவன் நான் தான். சில விஷயங்களை அரசியல் நகர்வை அவரும் செய்யறாரு, நாங்களும் செய்யறோம். அதே மாதிரி செங்கோட்டையனுக்கு அரசியல் நகர்வு எடப்பாடிக்கு எதிராக தான் இருக்கும். எடப்பாடியை வச்சு செங்கோட்டையனுக்கு எந்த லாபமும் இல்லை. ஸோ அவர் எடப்பாடிக்கு எதிரான ஒரு சக்தியாட்டு செங்கோட்டையன் வருவாரு. இன்னும் 1 வருஷம் இருக்கு, பொறுத்திருந்து பாருங்க. பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டை சொல்லியிருக்கீங்க சார். இவ்வளவு நேரம் எங்க கூட நேர்காணல் இணைஞ்சு பல கேள்விகளுக்கு பதில் அளிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிமா.